சமூக வலைதளங்கள் முழுக்க அதிகமாக பேசி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நடிகர் கவுண்டமணி அவர்களினுடைய மனைவியினுடைய இறப்பு செய்தி தான். இப்போது அவர் மிக நெருக்கமான தன்னுடைய தோழரும் குடும்ப நண்பருமான சத்யராஜ் அவர்களிடம் சில விஷயங்களை ஷேர் பண்ணி அழுதுருக்கிறாரு. அதை தான் சத்யராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு கவுண்டமணி அப்படின்னா, உடல்நலக்குறைவு காரணமாக அவங்களுக்கு வீட்டிலேயே வந்து சிகிச்சை கொடுக்கறது, மருத்துவமனை போய் சிகிச்சை கொடுக்கறது அப்படின்னு வழக்கமாக இருக்கும். அப்படி தான் அன்றைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை கொடுத்துட்டு நல்லா தான் தூங்க போயிருக்காங்க. ஆனால் தூங்க போனவங்க எழுந்திருக்கவே இல்லை. அதை தூக்கத்திலேயே போயிட்டா மகராசி அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி இருக்கிறாரு கவுண்டமணி அவர்கள். மனைவி போனால் சகலமும் போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது எந்த வயதாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா உண்மைதான். ஏன்னா கணவன் இல்லாமல் கூட மனைவி இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியும். ஆனால் மனைவி இல்லாமல் கணவன் இந்த உலகத்தில் லைஃப்பை ரன் பண்ணுறதுன்றது கஷ்டமானது. உண்மையான அன்பு இருக்கிறவர்களுக்கு அப்படி தான் இருக்கும். காதலித்து தான் சாந்தி அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு கவுண்டமணி அவர்கள். 2 மகள்கள் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவங்க காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. திரைத்துறை பிரபலங்களில் இருந்து எல்லோருமே இரங்கல் செய்தி தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. நேரில் போய் பார்த்தவர்களும் இருக்கிறாங்க. அவருக்கு ஆறுதலும் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சத்யராஜ் அவர்களிடம் வந்து அவர் அழுது புலம்பி இருக்கக்கூடிய செய்தி சத்யராஜ் அவர்கள் இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலேயே அவருடைய மனதை அந்த இறைவன் தான் வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் கவுண்டமணி அவர்களுக்கு ஆறுதலையும் சாந்தி அவர்களினுடைய ஆன்மா சாந்திடணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ப்ரேயரும் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, நாதஸ்வரம் சீரியல் மூலமாக ரொம்பவே பிரபலமானவங்க தான் ஸ்ருதிகா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சில திரைப்படங்களையும் நடிச்சிருக்கிறாங்க. நாதஸ்வரம் சீரியல் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ந்து சீரியல் நடித்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க திருமணத்திற்கு முன்னாடி கடைசியாக நடிச்சிருந்த ஒரு சீரியல் எது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மகராசி. அந்த சீரியலில் அவங்க கூட உடன் நடித்திருந்த ஆரியன் அவர்கள் கூட நட்பு ஏற்பட்டிருக்கு. இருவரும் நட்பாக பழக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் தான் இருவருக்குமே வந்து அந்த நட்பானது காதலாக மாறியிருக்கு. பிறகு இருவரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்ருதிகா அவர்கள் ஏற்கனவே திருமணமானவங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு விவாகரத்து ஏற்பட்டதுனால பிறகு வந்து அவங்க தனியாக தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் ஆரியன் மீது காதல் ஏற்பட்டதுனால ஆரியன் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு சமீபத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. தாயும் செய்யும் நலமோடு இருக்கிறாங்க. சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தையினுடைய பெயர் என்ன அப்படின்றத நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி எல்லோருக்கும் ரசிகர்களுக்கு வந்து நாங்கள் சர்ப்ரைஸாக சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.